திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். ஒற்றராக இருப்பது என்பது எளிதல்ல. மிகுந்த புலனடக்கம் உடையவர்கள், உடம்பை தன் இஷ்டம் போல் வளைக்கக்கூடியவர்கள், அசைக்க முடியாத வைராக்கியம் உடையவர்கள்தான் ஒற்றராக இருக்க முடியும். அடிப்படையாக சகிப்புத்தன்மை உடையவர்களைத்தான் ஒற்றர் படையில் சேர்த்து எடுப்பார்கள். குமுதினியின் கணவர் ஆதிகேசவன் மும்முடி சோழ பிரம்மராயரின் ஒற்றர் படையில் பயிற்சியாளராக இருப்பவர். பிரம்மராயர் தன்னிடம் அனுப்பிய ஆட்களை பல்வேறு விதமாக சோதித்து சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து கடும் பயிற்சி கொடுத்து பயிற்சியின் முடிவில் நல்ல வருமானத்தில் அவர்களை ஒற்றர் படையில் நியமிப்பார். ஒரு இளைஞன் ஒற்றர் படையில் சேர்ந்து விட்டான் என்றால் 6 பேர் கொண்ட அவன் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக வாழும். அதை தவிர அரண்மனையின் எந்த பகுதிக்கும் அவன் போய் வர முடியும். அரசரை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க முடியும். அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் முடியும். அரசருக்கென்று தனியே ஒரு ஒற்றர் படை இருந்தது. அந்த படையை பிரம்மராயரின் ஒற்றர் படை வேவு பார்த்தது. ஒரு அரசாங்கத்தில் இதெல்லாம் சகஜம். எவரையும் எது குறித்தும் நம்பாத இயல்புதான் ஒரு அதிகாரிக்கு தேவை. இதை தெளிவாக வளர்த்து கொண்டு வெளியே செல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சந்தேக கண்களோடு பார்க்கின்ற அதிகாரிதான் சிறப்பானவராக செயல்பட முடியும். வெளியே நம்புவது போல் நடித்து பின்னே வேவு பார்ப்பது என்பது வழக்கமாக பரம்பரையாக எல்லா காலத்து சட்ட அரசியல்களிலும் நடக்கும் செயல். 2-3 முறை பிரம்மராயரின் ஒற்றர்கள் அரசரின் மெய்க்காப்பாளர்களால் கையும் களவுமாக பிடிபட்டும் இருக்கின்றனர். ஆனால் அதில் பிரம்மராயர் தலையிட்டு நான் தான் அனுப்பினேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது மறுபேச்சில்லாமல் விடுவித்து விடுவார்கள் அவனை. அரசர் கூட இது குறித்து கேள்வி கேட்பதில்லை. எப்போதேனும் விளையாட்டாக பிரம்மராயரை கேலி கூட செய்வதுண்டு. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதா, நான் பயணத்திற்கு கிளம்பலாமா என்று பிரம்மராயரை ராஜராஜர் கேட்பார். புறப்படலாம் மன்னா என்று பிரம்மராயர் சொன்னதும், உங்கள் ஒற்றர் படை முன்னே போகிறதா அல்லது பின்னே வருகிறதா என்று கேள்வி கேட்பார். ஒற்றர் படை உங்களோடையே வருகிறது அரசே. கண் சிமிட்டபடியே பிரம்மராயரும் பதில் சொல்வார். நல்ல வேளை, என் சேனாதிபதிகளை ஒற்றர்கள் என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றீர். நாளை என் மனைவியரையும் ஒற்றர் என்று சொல்வீர். உம்மோடு பேசி கொண்டிருப்பதே ஆபத்தான விஷயம் என்று அரசர் அவரை வணங்கிவிட்டு புறப்படுவார். பேச்சு கேலியாக இருந்தாலும் ஒற்றர் படை என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டாலும் அப்படி ஒற்றன் என்று யாரையாவது கண்டுபிடித்து விட்டால் அந்த கோபம் சாரணமாக போய்விடாது. என்னையா வேவு பார்க்கிறாய் என்று பல ஒற்றர்கள் கடுமையாக அடி வாங்கியதுண்டு. ஒற்றர்களுடைய வீடுகளை சுற்றி வளைத்து தாக்கியதும் உண்டு. ஒற்றர்களின் மீது வேறு குற்றம் சுமத்தி இவன் திருட வந்தான், கையை பிடித்து இழுத்தான் என்றெல்லாம் புகார்களும் சொல்வதுண்டு. ஆனால் ஒற்றரை பற்றி பொது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. அரசு உயர் அதிகாரிகளோ அரசரோதான் அதை விசாரிக்க முடியும். ஒற்றர்கள் அத்துமீறியதும் ஒரு சமயம் நடந்திருக்கின்றது. ஒரு ஒற்றன் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவன் தன்னை கேலி செய்பவனை போருக்கு அழைத்து தனி போர் புரியச் சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னே கேலி செய்தவனை அவமானப்படுத்தி தான் மிகுந்த திறமைசாலி என்று ஊருக்கு பறைசாற்றி எல்லாம் முடிந்து திரும்புகின்ற சமயம் எதிர்பாராத விதமாய் கேலி செய்த அந்த மனிதனாலேயே தாக்கப்பட்டு இறந்து போன ஒற்றன் கூட உண்டு. இந்த சம்பவத்திற்கு பிறகு மன்னர் ஒற்றர்களின் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார். எந்த காரணம் கொண்டும் ஒற்றர்கள் ஜனங்களுக்கு நடுவே தாங்கள் இன்னாரென்று காட்டிக்கொள்வதும் தங்கள் பெருமையை வெளிப்படுத்திக் கொள்வதும் தனி போருக்கு அழைப்பதும் அல்லது தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. அப்படி செய்தார்கள் என்று தெரிந்தால் அவர்களை தனியே அழைத்து போய் மறைமுகமாய் உயிர் கூட பறிக்கப்படலாம் என்று கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கை செய்திருந்தார். அரசருடைய ஒற்றைப்படையைச் சேர்ந்தவர்கள் அநேகமாய் பழையாறையைச் சேர்ந்தவர்களும் குடந்தையைச் சேர்ந்தவர்களும் திருவையாறைச் சேர்ந்தவர்களுமாய்த்தான் இருந்தார்கள். காவிரி எங்கு வளமாக பாய்ந்து பல கிளைகள் பரப்பி பூமியை செழிப்பாக்குகின்றதோ அந்த பூமியை சார்ந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். வசதி இல்லாதவர்கள் ஒற்றர்களாக இருக்க முடியாது. வசதியோடு வாழ்பவர்கள்தான் ஒற்றர்களாக இருக்க முடியும். அப்படி வசதியோடு சுகமாக வாழ்ந்தவர்களை கடுமையான பயிற்சியின் மூலம் அமைதியாக இருப்பதற்கு கற்றுக் கொடுத்து விட்டால் மிகச்சிறந்த ஒற்றர்களாக அவர்கள் இருப்பர். ஆதிகேசவன் அந்த இருட்டில் எழுந்திருக்காமல் புதர்களினூடே இன்னும் குறுக்கி கொண்டு உட்கார்ந்தபடியே குதிகாலை உயர்த்தி வேகமாக நகர்ந்து அந்த பெண்களுக்கு எதிர்ப்பக்கம் போனார். சுருண்டு உட்கார்ந்து கொண்டார். மூச்சுக்கூட வேகமாய் விடாமல் மெல்லிய இழையாய்விட அவரால் முடிந்தது.
சத்தம் கேட்டு ராஜராஜி திகைக்க பஞ்சவன் மாதேவி முல்லைப்பந்தலிலிருந்து கழியை உருவி அவர் உட்கார்ந்திருந்த மல்லிகை புதரில் ஓங்கி அடித்தாள். ஆதிகேசவன் அங்கு இருந்திருந்தால் அந்த அடி மிக பலமாயவரை தாக்கியிருக்கும். பக்கத்தில் சில இடங்களில் மூங்கில் கழியால் குத்தி குத்தியும் தொழாவினார். ஏதுமில்லை அரசியாரே, ஈர மண்ணில் கல் புரண்டு அந்த சத்தம் எழுந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அல்லது நாம் திகைத்ததற்கு எதிரொலியாக அந்த சப்தம் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே எனக்கு தெரிந்து மனிதர்கள் யாரும் இல்லை, ராஜராஜி சொன்னாள். பஞ்சவன் மாதேவி சிறிது நேரம் வரை புதரை உற்று பார்த்துவிட்டு பலகையில் உட்கார்ந்து கொண்டாள். அவளையும் உட்காரச் சொன்னார். மறுபடி சொல், அரசருக்கு எதிராக அபிசார ஹோமம் செய்வது யார்? யார் இந்த தகவலை ராஜேந்திரருக்கு தெரிவித்தனர்? அரசியாரே, சேர தேசத்துக்கு போகும் வழியில் கொல்லிமலை என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த கொல்லிமலையின் பள்ளத்தாக்கில் ஒரு நீர் சுனைக்கு அருகே பெரிய குடிலமைத்து 15-16 பேர் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கையில் காப்பு கட்டி கொண்டு சோழ தேசத்தை அழித்து விடுவதாய் சபதம் செய்திருக்கிறார்கள். சோழ தேசத்தை போர் செய்து அழிக்க முடியாது என்று நன்கு தெரிந்து கொண்டு வேறு விதமாய் அழிக்க முற்படுகிறார்கள். ராஜராஜரை ஒழித்துவிட்டால் சோழ தேசம் ஒழிந்தது என்பது அவர்களுடைய எண்ணம். எனவே பெரிய அளவில் அபிச்சார ஹோமம் செய்கிறார்கள். மாதக்கணக்கில் மந்திர ஜபம் ஜபித்து பூஜ பிசாசங்களை வரவழைத்து அவற்றை அரசர் மீது ஏவி விடுவது அவர்களுடைய திட்டம். இதை கண்டுபிடித்து சொன்னது மதுராந்தக கண்டராதித்தர். இந்த தகவலையும் எங்களுக்கு ராஜேந்திரர் சொல்லச் சொன்னார். மதுராந்தக கண்டராதித்தர் நேரே வந்தாரா அல்லது ஓலை வந்ததா? ஓலை வந்தது. என்ன ஓலை? மதுராந்தக கண்டராதித்தரை இந்த அபிச்சார ஹோமம் செய்பவர்கள் கடத்து கொண்டு போய் விட்டார்களாம். நடுக்காட்டில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சுற்றி வளைத்து சேர தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டார்களாம். ராஜராஜருக்கு எதிராக நீங்கள் ஹோமம் செய்ய வேண்டும். நீங்கள்தான் அதற்கு கர்த்தாவாக இருக்க வேண்டும். நீங்கள்தான் கையில் தர்பையை பிடித்து கொண்டு ஹோமத்தை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள்தான் வரமிளகாயை கொட்டி மாமிசங்களை போட்டு மதுக்குடத்தை சாய்த்து யாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். அவர் மறுத்த பொழுது அடித்து துன்புறுத்தினார்களாம். எங்களாலேயே செய்ய முடியும். இந்த இடத்தில் உட்கார்ந்தபடியே ராஜராஜ சோழனை அழித்து விட முடியும். ஆனால் ராஜராஜ சோழனுக்கு இரத்த சம்பந்தம் உள்ள நீ கையில் தர்பையை பிடித்த ஹோமத்தை ஆரம்பித்து வைத்தால் வெகு நிச்சயமாய் இதன் பலன் விரைவாக இருக்கும். நாள் தவறாது வரமிளகாயை இதில் கொட்டி நீ ஜபம் செய்தால் ராஜராஜ சோழனுடைய பற்கள் வெகு விரைவில் கொட்டிவிடும். முகமும் மாறும், வயிறு நோகும், நெஞ்சு அடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்களாம். அடி உதைக்கு பயந்து செய்வதாக ஒப்புக்கொண்டு அவர்களிடமிருந்து எது என்று கண்டுபிடிப்பதற்காக அவர்களோடு இருப்பது போல் நடித்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லாமல் கையில் தர்பையை பிடித்தபடி வெறுமே நமச்சிவாய மந்திரம் சொல்லிவிட்டு மதுராந்தக கண்டராதித்த தேவர் அவர்களுடைய பூஜையிலிருந்து தப்பித்து ஓடி வந்து ஒரு பௌத்த மடாலயத்தில் அடைக்கலம் கேட்டிருக்கிறார். பௌத்தர்கள் முழு விவரம் தெரிந்து கொண்டு அவருக்கு அடைக்கலமும் கொடுத்திருக்கிறார்கள். அம்மா, அவர் அடைக்கலமான பௌத்த மடாலயம் எது தெரியுமா? ராஜராஜி கேள்வியோடு நிறுத்தி பஞ்சவன் மாதேவி தன் முகத்தில் அதிர்ச்சியை காட்டி எது, சீக்கிரம் சொல் என்று கேட்பது போல் இருந்தாள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் இரண்டாவது மகளான மாதேவடிகள் வசிக்கின்ற பௌத்த மடாலயம். அங்கு போய்தான் அவர்களிடம்தான் மதுராந்தக கண்டராதித்தர் அடைக்கலம் கேட்டிருக்கிறார் என்றாள் ராஜராஜேவி. பஞ்சவன் மாதேவி கண் மூடிக்கொண்டார். என் சிவனே, என் சிவனே என்று உள்ளுக்குள் கதறினார். இங்கே ஆனந்தமாய் ஒரு மனிதர் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு கற்றளை எழுப்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டிருக்க, சிவனுக்கு மிகப்பெரிய தொண்டு ஒன்று செய்ய வேண்டும் என்றும் கோவில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று ஆவலோடு அலைந்து கொண்டிருக்க, அவருக்கு எதிராய் அவரை சுற்றி என்னவெல்லாம் நடக்கின்றது என்று வருத்தப்பட்டார். அரசரின் ஒரு வேதனை இன்னொரு வேதனையிடம் போய் நின்றிருக்கிறது. அந்த வேதனையிடம் அடைக்கலம் கேட்டு 2 வேதனைகளும் ஒன்றாக இருந்திருக்கிறது. அங்கு என்ன நடந்ததோ இனி என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று வேதனைப்பட்டார். அரசருடைய முதல் மகள் குந்தவை, 2வது மகள் மகாதேவடிகள், 3வது குழந்தை மகன் ராஜேந்திரன். மாதேவடிகள் 16 வயதில் சிவனை மறுத்து சிவன் கோயில் பூஜையை மறந்து சபைக்கு வந்த பௌத்தர்களோடு வெளியேறி இனி அரசவைக்கு திரும்ப மாட்டேன், அரசருக்கு மகளாக இருக்க மாட்டேன், இனி நான் துறவி என்று தெளிவாக அறிவித்துவிட்டு போய்விட்டாள். மாதேவடிகள் நன்கு நடனமாடக்கூடியவள்.
அருமையாய் பாடவும் கூடியவள், அற்புதமாய் சித்திரம் வரைபவள், மிகுந்த புத்திசாலி, கேள்வி கேட்பதில் மிகுந்த சமார்த்தியசாலி, குதிரை ஏற்றமும் கற்றவள், வில்வித்தை தெரிந்தவள். இப்படி எல்லா கலைகளையும் கற்று அவள் அனைத்தையும் நொடி நேரத்தில் உதறிவிட்டு நான் துறவி என்று போனது அரசருக்கு பேர் இடியாய் இருந்தது. அதிலிருந்து அரசர் மீள 2 வருடங்கள் ஆயிற்று. இவ்வாறு தன் 2வது மகள் பெயரை மாற்றிக்கொண்டு மாதேவடிகள் என்று தன்னை அழைத்து கொண்டு பௌத்த மதத்தை தழுவியதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குடும்பத்தவர் எவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லோரும் சீறி எழ அரசர் மட்டும் அவர்களை கையமர்த்தி, என்னுடைய ஆட்சியில் யாருக்கு எந்த மதம் பிடிக்கிறதோ அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றலாம். இந்த ஊரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, என் உறவினர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு நெருங்கிய சொந்தமாகவே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மதம் மாற பூரண உரிமை உண்டு. எனவே என் மகள் அவளுக்கு விருப்பமான மதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அவள் மறுபடியும் மனம் மாறி இந்த வீட்டிற்கு வந்தாலும் இருகை விரித்து அவளை வரவேற்க நான் தயாராகவே இருக்கின்றேன். மக்கள் தேசத்திற்கு எதிராக திரும்பினால் மட்டுமே நான் பகைவனாக மாறுவேன். இந்த தேசத்திற்கு எந்த இடையூறும் செய்யாத வகையில் மதம் மாறினாலும் சரி, இனம் மாறி திருமணம் செய்து கொண்டாலும் சரி, எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை என்று அரச சபையில் உரக்க அறிவித்தார். மதம் மாறிய மாதேவடிகளுக்கு சீர்தனசி செய்வது போல் நிரம்ப பொருட்களை கொடுத்து பசுக்களும் ஆடுகளும் துணிமணிகளும் பொற்கழஞ்சுகளும் அனுப்பி கௌரவித்திருந்தார். ஆனால் இதைவிட கொடுமையான விஷயம் அதற்கு முன் நடந்தது. சைவ சமயத்தையே உயிராக கருதி திருவல்லம் என்கின்ற கிராமத்தில் தங்கி அங்குள்ள மிகப்பெரிய சிவன் கோயிலை பராமரித்து வந்த மதுராந்தக கண்டராதித்யர் திடீரென்று காணாமல் போனது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. மேல்பாடி வரை போய் வருகிறேன் என்று அரிஞ்சேருக்கு திதி வருகிறது என்று புறப்பட்டு போன மதுராந்தகரை பிறகு காணவே இல்லை. அவரை சிலர் கடத்தி கொண்டு போனார்கள் என்று செய்தி வந்த பொழுது சோழ தேசம் முழுவதும் வலை விரித்து தேடியும் கிடைக்கவில்லை. சேர தேசம், பாண்டிய தேசம் என எல்லா இடங்களில் தேடியும் அவர் காண கிடைக்கவில்லை. அவரை பாண்டிய நாட்டின் ஆபத்து உதவிகள் எனப்படும் ஒரு தனிப்படை சோழ தேசத்தை பழிவாங்குவதற்காகவே சபதமேற்று அழைத்து போயிருப்பதாய் தகவல்கள் வந்தன. அவர்கள் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது. தேடுதல் ஓயும் வரையும் அவர்கள் நிரந்தரமாக தங்கப்போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரையை அடைந்து அங்கிருந்து வடக்கே போய் சோழர்களுடைய நிரந்தர பகையான சந்நியாசி சத்தியாசிரயனிடம் அவர்கள் சரணடைந்து விட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டது. தனக்கு உரிமையுள்ள சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜராஜர் அமர்ந்திருக்கிறார் என்றும் அவர் வாரிசுகளை மறுபடி அரசாள முற்படுகின்றன என்றும் அதை உடைத்து எறிந்து தன்னுடைய ஆட்சியை தான் நிலைநிறுத்தி சபதம் மேற்கொண்டு அதற்காக படை திரட்டவே மேற்கே மதுராந்தக கண்டராதித்தர் போயிருக்கிறார் என்றும் திருவல்லம் முழுதும் செய்தி பரப்பப்பட்டது. யார் இந்த செய்தியை பரப்பினார்கள் என்று விசாரிக்க மதுராந்தக கண்டராதித்யரே இப்படி பரபரப்பாக சொன்னதாகவும் சிலர் கூறினர். இந்த செய்தி மதுரையிலும் சேர தேசத்திலும் அதிகமாக பேசப்பட்டது. தஞ்சையில் கிசுகிசுப்பாக பரிமாறிக்கொள்ளப்பட்டது. சோழ தேசத்திற்கு எப்பொழுதும் ஒரு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் சோழ தேசம் அப்போதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று குடிமக்களால் சிறப்பாக சொல்லப்பட்டது. அந்த சிரிப்பின் ஊடே கவலையும் இருந்தது. ஆனால் 2-3 வருடங்களாக மதுராந்தக கண்டராதித்யரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. போர் என்று ஒன்று வருமல்லவா, அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். படை திரட்டி சோழ தேசத்தை நீக்கி வருவதற்கு சில நாட்கள் ஆகுமல்லவா. படை திரட்டுகிறார்கள் என்று தெரிந்தாலே போதும். நான் திரட்டுகின்ற இடம் நோக்கி என் படைகளை திரட்டி கொண்டு போவேன். நேருக்கு நேர் மோதுகிற போது அவர்கள் யார் யார் என்று தெரிந்து போகும். யார் பக்கம் இறைவன் இருக்கிறான் என்பதும் விளங்கிவிடும். எனவே சபதம் செய்துவிட்டு காணாமல் போனவனை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவன் யாரிடம் போய் சேர்ந்தாலும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை. சதித்திட்டங்கள் ரகசியமாக தீட்டலாம். போர் நேரடியாகத்தானே நடக்க வேண்டும். நம்முடைய பலத்தை போரின் போது நாம் காட்டுவோம். அதுவரை அவரவர் வேலையை அமைதியாக செய்து கொண்டிருக்கலாம். வீணாக தெருவில் அரசியல் பேசுவது என்பது எனக்கு பிடித்தமான விஷயமல்ல. சோழ தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் இருக்கின்றன. சோழ தேசத்தின் விளைநிலங்களை
அளவெடுக்க வேண்டும். எல்லா கிராமங்களையும் ஒன்று திரட்டி அதற்கு பொதுவான சபை ஒன்று அமைக்க வேண்டும். அந்த சபைக்கு ஆட்களை நல்ல முறையில் தேர்வு செய்ய குடவோலை முறை ஒன்று வகுக்க வேண்டும். 3 வருடத்திற்கு ஒரு முறை குடவோலை முறை நடக்க வேண்டும். எல்லா குடியினருக்கும் எல்லாவித வசதிகளும் கிடைத்து மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பதே உயர் அதிகாரிகளின் கடமையாக, படித்தவர்களின் கடமையாக, செல்வந்தர்களின் கடமையாக இருக்க வேண்டும். நமது மக்களை நாமே இழிவுபடுத்தும், இனம் சொல்லி புண்படுத்தும் சற்றும் தகாது திறமையுள்ளவர்கள் எந்த இனத்தில் இருப்பினும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். அதுதான் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இல்லையெனில் நாம் ஒரு சொல்லால் இழிவுபடுத்தினோம் என்றால் நம் பிள்ளைகள் 3 சொற்களால் இழிவுபடுத்த துவங்குவார்கள் என்று மதுராந்தக கண்டராதித்த தேவர் விஷயத்தை உடையவர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சாதாரணமாக ஆக்கிவிட்டார். அவர் இன வேறுபாடு கூடாது என்று பேசியதுதான் மக்களுக்கு முக்கியமாக போய்விட்டது. விளைநிலங்களை அழைக்கிற விஷயத்தை ஜனங்கள் திசை திருப்பி விட்டு விட்டார்கள். 3 போக நிலம் எது, 2 போக நிலம் எது, 1 போக நிலம் எது என்று சர்ச்சையில் இறங்கிவிட்டனர். 1 போக நிலம் அதிகமிருப்பது தெரிந்தால் கால்வாய்கள் வெட்டும் பணியும் கூடவே தொடர்ந்து நடந்தது. மக்களுக்கு மதுராந்தக கண்டராதித்த தேவர் காணாமல் போனது நினைவே இல்லாமல் போய்விட்டது. திடீரென்று அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டதும் பஞ்சவன் மாதேவி திகைத்து நின்றார். அவர் எதிரியா அல்லது உறவா என்று புரியாமல் விழித்தார். நேரே சோழ தேசத்திற்கு வந்தால் தான் சொல்பவைகளை நம்புவார்களோ மாட்டார்களோ என்று பயந்து எங்கேயோ ஒரு பௌத்த மடத்தில் மாதேவடிகளின் பாதுகாப்பில் தன்னுடைய அலங்காரங்களையெல்லாம் அழித்துவிட்டு முற்றிலும் உருமாறி மதுராந்தக கண்டராதித்த தேவர் அமைதியாக உட்கார்ந்து விட்டார். முதலில் வேடமாக பௌத்த துறவி ஆடைகளை அணிந்திருந்தாலும் பிறகு மெல்ல மெல்ல மாறி மாதேவடிகளின் போதனையால் அவரும் பௌத்தராகி விட்டார் என்றும் சொல்கின்றார்கள். அவர் பௌத்தரானாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த யுகத்தில் மனிதர் சோழ தேசத்தின் நல்முத்து. எனவே அவருக்கு தீங்கு இழைக்கப்படுவதை சகிக்க மாட்டேன் என்று தெளிவாகச் சொல்லி ஓலை எழுதியிருக்கிறார். அந்த ஓலை மும்முடிச் சோழர் பல்லவராயனிடம் கிடைத்தது. பல்லவராயன் அதை ராஜேந்திரருக்கு சொல்லி ராஜேந்திரர் உடனடியாக அந்த தகவலை உங்களிடம் சொல்லச் சொன்னார். தன்னை தேட வேண்டாம் என்று, அப்படி தேடினால் அது எதிரிகளுக்கு உதவியாக போய்விடும் என்றும் கண்டராதித்த தேவர் எழுதியிருக்கிறார். இந்த ஓலையை வைத்துக்கொண்டு இந்த அபிச்சார ஹோம விஷயத்தை நம்புவதா வேண்டாமா என்று ராஜேந்திரருக்கு தெரியவில்லை. எனவேதான் இந்த செய்தி உங்களுக்கு வந்தது. நீங்கள் இதை உடனடியாக கருவூர் தேவரிடம் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இதனால் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். இவையே தங்களுக்கு சொல்லுமாறு எனக்கு இடப்பட்ட கட்டளை. தகவல் அனைத்தையும் தெரிவித்து விட்டேன். ராஜராஜி அவள் கையெடுத்து கும்பிட்டாள். உள்ளே போகலாம் வா என்று சொல்லிவிட்டு பஞ்சவன் மாதேவி எழுந்து உள்ளே போனார். ராஜராஜிக்கும் மற்றவர்களுக்கும் தங்குவதற்கு இடம் ஒதுக்கி கொடுத்தார். அனைவருக்கும் மாற்று உடைகள் தரச் சொன்னார். மெல்ல மேல்தளத்திற்கு படியேறினார். மரத்தாலான படிகளை கடந்து போய் மேல்தளம் நடந்து போய் வளைந்த பிறகு ஈசான்ய மூலையில் இருக்கும் பெரிய அறையின் கதவை மெல்ல மூடினார். அந்த அறையானது 2ஆக தடுப்பு போடப்பட்டு இருந்தது. அந்த மரத்தடுப்பு தெற்கு பார்த்த சாளரங்களை கொண்டிருந்தது. மரத்தடுப்பை தாண்டி உள்ளே போக பெரிய கட்டிலின் பஞ்சனைகள் இருக்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தலைக்கு திண்டு வைத்து கால் அகட்டி படுத்திருந்தார். அவர் மார்பின் மீது ஒரு மெல்லிய பட்டு துணி மட்டும் போர்த்தப்பட்டிருந்தது. கழுத்தில் அரசனாகும்போது அணிந்த மாணிக்கப் பதக்கம் இருந்தது. கேயூரங்களையும் கங்கணங்களையும் கழற்றி வைத்திருந்தார். காது குண்டலங்களில் வைரங்கள் மின்னின. அவருடைய மூச்சு சீராக ஏறி இறங்கி கொண்டிருந்தது. பஞ்சவன் மாதேவி மெல்ல அவர் அருகே அமர்ந்து கொண்டார். அவரையே உற்று பார்த்தார். அரசு என்பது எவ்வளவு கொடுமையான விஷயம்! ஒரு மன்னனுக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றன! அவனை அந்த பதவியிலிருந்து விலக்க எத்தனை பேர் எத்தனை விதமாய் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அத்தனையும் மீறி இந்த மனிதர் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டிருக்கிறார். தான் என்ன செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையிலிருந்து சிறிதளவும் பிசகாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்.
இவருடைய ஆசைகளை எல்லாம் மிகப்பெரிய ஆசைகளாக இருக்கின்றன, பிரம்மாண்டமாக இருக்கின்றன. 4 பனைமறை உயரத்துக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று இவர் சொல்லி 15 வருடங்கள் ஆகிவிட்டன. திரும்ப திரும்ப எவரை சந்தித்தாலும் எங்கு சந்தித்தாலும் இந்த கோவில் பற்றிய பேச்சாகவே இவர் மனது திரும்பிவிட்டது. கோவில் தவிர வேறு எதுவும் செய்ய இவருக்கு எண்ணமே இல்லை என்பது போல் தோன்றுகின்றது. ஆனால் இத்தகைய ஒரு மனிதரை, சோழ தேசத்தின் நாகரிகத்தை உச்சாணி கிளைக்கு கொண்டு போனவரை பேய் பிசாசால் அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். படையெடுத்து வர முடியாத பொழுது, வாழ்வுருவி நேருக்கு நேர் நிற்க முடியாத பொழுது, அவர் முதுகுக்கு பின்னால் மந்திர வித்தைகளை செய்து அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகின்றார்கள். பஞ்சவன் மாதேவி அவர் அருகே படுத்துக்கொண்டு அவர் தேவரின் நெஞ்சை நீவி கொடுத்தார். அவருக்கு விழிப்பு ஏற்பட்டு விட்டது. பஞ்சவன் மாதேவிக்கு அருகே நகர்ந்து படுத்துக்கொண்டார். முதுகுப்பக்கம் இருந்த அவர் கழுத்தில் முகம் பதித்து அவர் அப்படியே தூங்கியும் போனார். அவர் ஆழ்ந்து தூங்கும் வரை பஞ்சவன் மாதேவி மெல்ல அவரை வருடிக்கொண்டு இருந்தார். அவருடைய தலையையும் தடவி கொண்டிருந்தார். அந்த சுகம் அவரை இன்னும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு சென்று கொண்டு இருந்தது. தன்னுடைய சுகத்தை விடுத்து தனக்கு வேண்டியவைகளை மறந்து தன்னுடைய புருஷன் நன்கு தூங்க வேண்டும் என்று சுசுஷ்ரீ செய்கின்ற மனைவிகள் அற்புதமானவர்கள், தபஸ்விகள். அவர்களை புகழத்தான் உலகம் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆதிகேசவன் நடந்து மாளிகையை விட்டு வெளியே போனார். அந்த ஊர் எல்லையில் உள்ள கொட்டாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காவல் வீரனை எழுப்பினார். என்னை கொண்டு போய் பழமலர் நேரியில் விட்டுவிடு என்று கட்டளையும் இட்டார். அவன் எழுந்து முகத்தை துடைத்து கொண்டு குதிரையை சிறு தேரில் பூட்டினான். 2 பேர் நின்று பயணம் செய்கின்ற சிறு தேர் அது. உட்கார்ந்து இருந்தால் குதிரைக்கு எடை கூடி கஷ்டமாக இருக்கும் என்பதால் கால்பரப்பி அருகே இருக்கிற மூங்கிலை பிடித்து கொண்டே வருவார்கள். ஒருவர் தாராளமாக ஓட்டிக்கொண்டு வரலாம், இருவர் எளிதாக பயணம் செய்யலாம். சில சமயம் இந்த மாதிரி தேரில் 3-4 பேர் கூட ஏறுவது உண்டு. நல்ல குதிரையை பூட்டி 2 பேர் ஏற அது வெகு விரைவில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிடும். அவர் பழமலர் நேரியை 1/4 மணி நேரத்தில் அடைந்தார். குதிரைக்காரனுக்கு காசு கொடுத்தார். வீடு நோக்கி நடந்தார். வீட்டை அடைந்து கதவை தட்டினார். குமுதினி கதவை திறக்க உள்ளே போய் முற்றத்தில் இறங்கி கைகால்களை அலம்பி முழகு முழுவதும் ஜலமடித்து தெளிவுபடுத்தி கொண்டு இடுப்பு வேட்டி உருவி போட்டுவிட்டு தலைக்கு தண்ணீர் தெளித்து மறுவினாடி உடை மாற்றி பல் தேய்த்து உலர்ந்த துண்டால் முகம் தலையெல்லாம் துடைத்து சிகையை பிரித்து விட்டு கொண்டு மறுபடியும் திருமண் எழுதி இடுப்பு வேட்டியை சரசரவென்று மடித்து கட்டிக்கொண்டு வேல் துணியை இடுப்பில் இறுக்கிக் கொண்டு வீட்டின் அடுப்பு தளத்தில் நடுப்புறத்தில் படுத்திருக்கும் பிரம்மராயருக்கு அருகே போய் நின்றார். பிரம்மராயர் எழுந்து உட்கார்ந்ததும் அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தார். ஆதிகேசவா, உட்கார். பிரம்மராயர் கையை காட்ட அவர் பிரம்மராயருக்கு அருகே உட்கார்ந்தார். என்ன, ராஜராஜி எதற்கு வந்திருக்கிறாள்? பிரம்மராயர் கேட்டார். மிக மிக முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறாள். ஆதிகேசவன் பதில் உரைத்தான். அப்படியா? அதை என்னிடம் சொல்லவில்லையே. யாரிடம் சொன்னாள்? மன்னரிடம் வழியில் பேசினாளா? மன்னரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மன்னரை மேலே மாடிக்கு அனுப்பிவிட்டு கீழே தூங்குவது போல் பாவனை செய்து பஞ்சவன் மாதேவியை தனியே சந்தித்து பேசினாள். பஞ்சவன் மாதேவியிடம் அவள் சொன்ன விஷயங்களை ஒட்டு கேட்டுவிட்டு வந்து உங்களிடம் சொல்லுகின்றேன். நல்லது. என்ன விஷயம்? மதுராந்தக கண்டராதித்த தேவர் ஓலை அனுப்பியிருக்கிறார். என்ன? அதிர்ந்து போய் பிரம்மராயர் திரும்பினார். ஆச்சரியத்தோடு கேட்டார். காணாமல் போன மதுராந்தக கண்டராதித்யரா? ஆம். உத்தம சோழனுடைய மகனாரா? ஆம். என்ன ஓலை? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எதிராக கொல்லிமலையில் பாண்டிய தேசத்து ஆபத்து உதவி வீரர்களால் அபிச்சார ஹோமம் செய்யப்படுகிறது. அந்த ஹோமம் பூத பைசாசங்களை கிளறி அவர் மீது வந்து விழச் செய்யும். தேவர் உடல் நலம் இதனால் பாதிக்கப்படும். அவருடைய பற்கள் விழத் தொடங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த ஹோமம் முடிவதற்கு இன்னும் சிறிது நாட்களே இருக்கின்றன. இதை பற்றிய விவரங்கள் கருவூர் தேவரிடம் சொல்ல வேண்டும் என்று அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்றும் ராஜேந்திரர் கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னாள். ராஜேந்திரர் யார் யாரிடம் இதை சொல்லி இருக்கிறார்? இளவரசர் ராஜேந்திரர் இதை பஞ்சவன் மாதேவியிடம் மட்டும் சொல்லச் சொல்லி இருக்கிறாய். குறிப்பாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடமும் உங்களிடமும் சொல்லக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறாராம். ஏன்? காரணம் ஏதேனும் உண்டா? உண்டு.
உங்களிடம் சொன்னால் நீங்கள் மறுவினாடியே இதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் தெரிவித்து விடுவீர்களாம். உடையார் ராஜராஜ தேவர் இதை நம்பாமலேயே சிரித்துவிட்டு புறந்தள்ளி விட்டு விடுவாராம். ஏதேனும் செய்ய முற்பட்டால் செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுவாராம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை அவரிடம் எடுத்துக்கொண்டு போவதில் நியாயமில்லை. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே மனிதர் கருவூர் தேவர்தான் என்பதால் அவரிடம் சொல்லி எப்படியாவது இதை சமாளிக்க வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கருவூர் தேவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதே விதமாக செய்ய ராஜேந்திரர் சித்தமாக இருக்கின்றார். ஹோமம் எத்தனை நாட்களாக நடைபெறுகிறது? கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நடைபெறுகிறது. 6வது மாதம் இந்த ஹோமம் பூர்த்தியாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அபிச்சாரத்தில் பலவிதமான ஹோமங்கள் இருக்கின்றன. இவர்கள் எந்த விதமான ஹோமம் செய்கிறார்கள்? ஏதேனும் தகவல் உண்டா? அது பற்றியும் ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் பேசினாள். வரமிளகாயும் மாமிசங்களையும் மதுக்குடங்களையும் நடுநெசியில் ஹோமகுண்டத்தில் சொரிந்து அந்த அதர்வண வேதத்தை உரத்து சொல்லி ஆடுகின்றார்களாம். அப்படியா? ராஜராஜ தேவர் போல பதுமை செய்து வைத்திருக்கின்றார்களாமா? இல்லை, அப்படி ஒரு தகவலை ராஜராஜி சொல்லவில்லை. சரி, இதற்கு பஞ்சவன் மாதேவி என்ன சொன்னார்? எந்த பதிலும் சொல்லவில்லை. இதை கேட்டதும் நான் திடுக்கிட்டு சரிந்து விட்டேன். என்னை தேடுவதற்காக மூங்கில் கழியை உருவி நாலா பக்கமும் வீசி எறிந்தார். என் மீது படாதவாறு நான் உட்கார்ந்தபடியே எதிர் திசைக்கு போய்விட்டேன். அவருக்கு தனக்கு பின்பக்கம் ஆள் இருப்பார் என்று நம்பிக்கொண்டு இடம் மாறி உள்ளே போய்விட்டார். இன்னும் அமைதியாக இருந்து விஷயங்களை கேட்டு வந்திருக்கலாம். ஒரு ஒற்றன் தான் அறியும் செய்தியை பற்றி திடுக்கிடுதல் கூடாது. அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளுதலும் கூடாது. உனக்கு நல்ல பழக்கங்கள் பயிற்சிகள் இருந்தும் முக்கியமான நேரத்தில் சரிவர செய்ய முடியாமல் போகிறது. அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை உன்னை நீ ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். வெறும் அந்தரனாகவே நீ உலவி வருகிறாய். முக்கியமான நேரத்தில் உன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாய். அதனால் செய்தியின் தொடர்ச்சி பளிச்சென்று அறிந்துவிட்டது பார். மென்மையாக ஆதிகேசவனை பிரம்மராயர் கடிந்து கொண்டார். அவன் பதில் பேசாது இருந்தான். ஆதிகேசவனுக்கு நேர்பின்னே குமுதினி சகலத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். வேண்டுமானால் நான் உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு பஞ்சவன் மாதேவியை போய் பார்த்துவிட்டு வரட்டுமா? குமுதினி கேட்டலா. செய்யலாம். உடனே செய்தால் அவருக்கு சந்தேகம் உண்டாகும். வேறு ஏதேனும் சரியான காரணம் கண்டுபிடிக்கலாம். அந்த ஓலை மதுராந்தகருடைய ஓலைதான் என்பது ராஜேந்திரருக்கு எப்படி தெரிந்தது? ஓலை கொடுக்கப்பட்டதா? பிரம்மராயர் ஆதிகேசவனின் பக்கம் திரும்பி கேட்டார். இல்லை, ஓலை கொடுக்கப்படவில்லை. ஓலையின் பிரதியும் கொடுக்கப்படவில்லை. ஓலையில் உள்ள விஷயங்கள் மட்டுமே சொல்லப்பட்டன. ஆதிகேசவன் சொன்னார். எந்த இடத்தில் அபச்சார ஹோமம் நடக்கிறது என்று சொன்னாய்? கொல்லிமலையில். சரி, இது சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயமில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? அவர் மாளிகைக்கு போன உடனேயே மேல்தளத்திற்கு போய் அறைக்குள் நுழைந்து விட்டார். அதை என் கண்ணால் பார்த்தேன். அலுப்பாக இருக்கிறது என்று பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னார். நடுநிசி வரைக்கும் உழைத்திருக்கும் மன்னருக்கு அலுப்பாகத்தானே இருக்கும். மற்றபடி மன்னரிடம் வேறு ஏதேனும் மாற்றம் உண்டா? எதுவுமில்லை. மன்னர் கம்பீரமாக தெளிவாக இருக்கிறார். நல்லது. ராஜராஜி என்ன செய்து கொண்டே இருக்கிறாள்? அவளும் உறங்கப் போய்விட்டாள். பஞ்சவன் மாதேவி உறங்கி விட்டாரா? அவர் அரண்மனையின் மேல்தளத்திற்கு போய் அரசர் இருக்கின்ற அறைக்குள் நுழைவதை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். நல்லது. சகலரும் ஓய்வெடுக்கட்டும். நாம் கிளம்புவோம். பிரம்மராயர் அவசரமாக எங்கோ கிளம்புவதற்கு ஆயத்தமானார். ஆதிகேசவன் குழம்பி நின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.